தமிழ் திரையுலகுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் தற்போது ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. மேலும் நெல்சன் இயக்கத்துல ரஜினி சார், கமல் சார் இணைந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சார் இதற்கிடையில கமலஹாசன் தயாரிப்புல புதிய படம் ஒன்றுல நடிக்க ஒப்பந்தமுமே ஆகியிருந்தார். அந்த படத்தை முதல்ல சுந்தர் சி இயக்குவதாக அறிவிப்பு வெளியாச்சு. பின்னர் அவருக்கு பதிலாக சிபி சக்கரவர்த்தி ஒப்பந்தமானாரு. ஆனா ரெண்டு பேருமே விலகியதை அடுத்து தற்போது அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் அந்த படத்தை இயக்க போறார். சத்தமே இல்லாமல் இந்த படத்துடைய படப்பிடிப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகியிருக்கா. படத்துடைய விழா இன்று நடந்திருக்கு. இந்த விழாவில் தயாரிப்பாளரும் நடிகருமான கமலஹாசனும் கதாநாயகனான ரஜினிகாந்த் அவர்களுமே பங்கேற்றிருக்காங்க. மேலும் படக்குழு பல பேர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க. படத்துல ரஜினிகாந்த் சார் மருத்துவராக நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக நடிகர் சிம்ரன் நடிக்கிறாங்க. இவங்களுடன் யோகி பாபு, ராஷி கண்ணா ஆகியோருமே நடிக்கிறாங்க. படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. அன்பறிவு சண்டை பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய தயாரிப்பாளர் கமலஹாசன் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில இந்த படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 25% முடிஞ்சிருச்சா. இனி மீதமுள்ள படப்பிடிப்பு எடுக்க இருக்காங்க. இந்த நிலையில இதுல ஒரு பாடல் காட்சிகளுமே அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவர் 173 படத்துடைய 2 பாடல்களை அனிருத் அவர்கள் முடிச்சிட்டாரா. அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் இன்னும் ஒரு வாரங்கள்ல வெளியாக இருக்காம். இந்த படம் ஒரு குறுகிய காலத்துல எடுக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் சீக்கிரமே வெளியாக இருக்கா. ஏன் படமே இந்த ஆண்டு தீபாவளிக்கு அல்லது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்பட்டதுக்குல்ல அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.